ஓகே ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங், நாளைக்கு சண்டே இஸ் அ ஃபன் டே. ஸோ வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் Deevesh over here, your brainy medic faculty for biology. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ஏதாவது எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரெகுலராக இதே வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கே போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். யா, Divyadharshini, Durga Devi, Sagastri, Nitishan, hi, good evening students. So இன்னைக்கு டாபிக் gases exchange பற்றி பார்த்துட்டு இன்னைக்கு சாப்டர் முடிச்சிடும். மோஸ்ட்டாக ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன்னைக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வேறு பார்ப்போம். பாடி ஃப்ளூவிட்ஸா இல்லை டைஜஷன் அப்சர்ப்ஷனா நான் பார்க்குறேன். லெட் மீ நோ. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ. யா, வெரி குட் ஈவினிங் ஜிவி, வெரி குட் ஈவினிங். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வெரி குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. வேர் இஸ் மை பென்? யா, ஸோ லாஸ்ட் கிளாஸில் எண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு கேஸஸ் எங்கெல்லாம் நடக்கும்னா இன் பிட்வீன் ஆல்வியோலை அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பிளட் அண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஆல்வியோலை வாட் எவர் இது நடக்க, இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இன்னெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும். அது கம்மியாக வருதோ இன்க்ரீஸாக இருக்கணும், அதுக்கு பேஸ் பண்ணி இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர். மெயினாக ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சாலிபிலிட்டி ஆஃப் கிளாஸ், சாலிபிலிட்டி எதோட சாலிபிலிட்டி, பிளட்டோட போய் சாலிபிள் ஆகுதா, அது பிளட் வந்து எத்தனை % சாலிபிள் ஆகுது, அப்புறம் அந்த மெம்பரின் திக்னஸ் பேஸ் பண்ணி கூட அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் டிக்ரீஸ் ஆகிறது கம்மியாகிறதா இருக்கும். இல்லாமல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்கன் ஏதோ பேசிக்காக லங்ஸை குறைக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் லாஸ்ட்டில் என் பண்ணியிருந்தேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யா, டாக்டர் லத்து 2006, ஹாய். ஸோ ஓகே, இன்னைக்கு டாபிக்கு டீட்டெயிலாக போயிடலாம். சரியா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போது டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இன்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். ஒன்றா பார்த்தோம் இல்லையா? அதை ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஷர் அண்ட் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரெஷர் இல்லைனா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே, இது தெரியுதா? லெட் மீ செக். ஓகே, எஸ். ஸோ ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பார்த்துட்டு இருந்தோம். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இதில் நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு பார்க்குவோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? பார்ஷியல் ப்ரெஷர் யாருக்காவது தெரியுமா? பார்ஷியல் ப்ரெஷர் டெஃபினிஷன் எனி ஐடியா? ஸோ நான் சொல்கிறேன். இட் இஸ் அ இண்டிவிஜுவல் ப்ரெஷர். எழுதிக்கோங்க. த இண்டிவிஜுவல் ப்ரெஷர் ஆஃப் வாட்? ப்ரெஷர் ஆஃப் கேஸ். ஓகேவா? gas in a gas mixture. Individual pressure of a gas in a gas mixture is called partial pressure. ஓகேவா? ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷரில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் வாட் தெரியும்ல? O2 அண்ட் CO2. ஓகேவா? அது நம்ம எப்படி எழுதுவோம்? பார்ஷியல் ப்ரெஷர்னா எப்படி எழுதுவோம்? PO2 அண்ட் P இண்டிகேட்ஸ் ப்ரெஷர். ஓகேவா? PCO2. சரியா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ என்னெல்லாம் ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அதாவது இப்போ நான் அழகாக எழுதி கொடுக்குறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி கேஸ். ஓகேவா? O2 CO2. ஓகேவா? O2ன்ற எழுத வேணாம், PO2 இல்லை PCO2ன்னு எழுதிக்கோங்க. சரியா? சரி, இது எதில் கால்குலேட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எனி ஐடியா? mmHg. ஓகேவா? mmHg, இங்கேயும் mmHg தான். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் எத்தனை அமௌண்ட் ஆஃப் போயிருக்கு, எத்தனை அமௌண்ட் இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்க. சரியா? இப்போ பார்ப்போம். அதில் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட்டு வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஓகேவா? அட்மாஸ்பியரிக் அப்படின்னு தான் நம்ம உள்ள ப்ரீத்தே பண்ணுறோம். ஸோ அட்மாரிக் ப்ரெஷர் வந்துட்டு 159 எழுதிக்கோங்க. 159 இங்கே 0.3. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட்டு ஆல்வியோலையில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ் இருக்குது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் O2 ப்ரெஷர் இருக்குது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரெஷர் இருக்குது எழுதுறேன், ஓகேவா? ஆல்வியோலையில் வந்துட்டு 104 இங்கே 40. சரியா? நெக்ஸ்ட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட் வந்து 40, 45. இது மெமரைஸ் தான் பண்ணோம், கண்டிப்பாக சொல்கிறேன்ல. இது வந்துட்டு நான் இங்கே மெமரைஸ் பண்ணாதான் இதெல்லாம், இல்லைன்னா மறந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு டீஆக்சிஜனேட்னா ஆக்சிஜனேட்டடும் வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ? 95. சொல்லுங்க, 95 தெரியுமா? 40. சரியா? அதுக்கப்புறமா டிஷ்யூஸ் வந்துட்டு இங்கே இருக்குது டீஆக்சிஜனேட்டட் பிளட் மாதிரி தான், 40, 45. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் ரெஸ்பிரேட்டரி கேஸ், எத்தனை ப்ரெஷர்ஸ் இருக்குது, இது எல்லாமே, ஓகேவா? இது பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, லெட்ஸ் ஷூரு வித் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் பார்த்துட்டுறோம். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டயக்ராம் இருக்குது. என்ன டயக்ராம் அப்படின்னா, இது உங்கள் NCERTல பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சரி, நான் NCERTே தொட்டதில்லை, நீங்கள் என்ன சார் NCERTல பார்க்க சொல்கிறீங்க? சரி, ஓகே, ஆல் ரைட். என்னடா இது? அடப்பா, சாரி. இப்போ இன்னொரு ஆட் பேஜ் பண்ணுறேன். இந்த பேஜ் ஆட் பண்ணுறேன் வேணும்னா, இதுக்கு மட்டும். ஓகே, சரி, உங்களுக்கு தெரியல, அதுக்காக தான். பேஸ்ட் தெரியுதா? இந்த இமேஜ் தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? தெரியுதா பசங்களா? எஸ், தெரியுது அந்த டயக்ராம். இங்கே நான் ரெட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கிளியரா? சரி, யா, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சரி, ஆல் ரைட். ஜூம் ஆகுது, வெயிட் பண்ணுங்கடா பசங்களா. எனக்கு இது ஹேண்ட் கண்ட்ரோல் பண்ணவே தெரியல எனக்கு. இப்போ வெயிட் பண்ணுங்க, லெட் மீ ஜூம். ஓகே, இப்போ தெரியுதா? இதுக்கு மேலே விசுவல் பண்ண முடியாது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ஹார்ட் ஒர்க்லாம் உங்களுக்காக தான். எப்பா ஓகே சார். சரி, ஓகே, சரி. இப்போ டயக்ராம் தெரியுது, சூப்பர். இப்போ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். இங்கே என்னலாம் இருக்குது? இன்ஸ்பயர்ட் காற்று உள்ளே போகிறது, எக்ஸ்பயர்ட் காற்று வருது. இங்கே என்னது? ஆல்வியோலஸ். இங்கே CO2, டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ப்ரெஷர் எப்படி போயிட்டுருக்கு, இந்த சிஸ்டமிக் ஆர்டிகுலேஷன் எப்படி போகுது, இதுதான் இந்த மெயின் கதையே. சரியா? இதை பேஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போது ஜஸ்ட் நான் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா, கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டில் ஃபஸ்ட்டு PO2 இருக்குல்ல, இங்கே PO2 அப்படி இங்கே பார்த்துக்கோங்க. PO2 இன் ஆல்வியோலை, ஓகேவா? PO2 இன் ஆல்வியோலை இஸ் மோர். எவ்வளோ சொன்னேன்? இங்கே எழுதிருக்கு பார், 104 mmHg than in the blood capillaries. blood capillaries எவ்வளோ இருக்கும்? blood capillaries எவ்வளோ இருக்கும்னா
blood capillaries-ல blood capillaries 40 mmHg ஓகேவா HC சரியா see இதனால என்னன்னா O2 என்ன ஆகும் O2 diffuses into blood capillary சரியா blood capillary ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா அப்படியே இப்படி இங்கே பாருங்க இதுக்கப்புறமா PCO2 அதாவது ப்ரெஷர் CO2 இங்கே பாரு ப்ரெஷர் CO2 எவ்வளோ இருக்கும் பேசிக்கலி இங்கேருந்து வந்துட்டோம் சாரி CO2 இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல பார்த்துட்டு இருக்கோம் டீஆக்சிஜன் ப்ரெஷர் CO2 எவ்வளோ இருக்குது 45 mmHg சரியா 45 mmHg ஸோ அந்த 45 mmHg இது வந்துட்டு ஆல்வியோலஸ்ல எவ்வளோ இருக்குது ஆல்வியோலஸ்ல 40 mmHg ஓகேவா 40 mmHg ஸோ CO2 வந்துட்டு ஆல்வியோலஸோட டிஃப்யூஸ் ஆகும் CO2 diffuses to எழுதிக்கோங்க diffuses to alveolus ஓகேவா ஸோ இங்கே என்ன நடக்குது இன்ஸ்பைர்ட் காற்று போகுது அப்புறம் இந்த இன்ஸ்பைர்ட் காற்று போயிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்துட்டு திரும்பியும் போயிட்டு பிளட்டோடு கலந்துட்டு திரும்பியும் போயிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்துட்டு திரும்பியும் ஏரில் இந்த பிளட்லேருந்து திரும்பி காற்று வெளியே ரிலீஸ் வந்து ஆல்வியோலஸ்லேருந்து வெளியே எக்ஸ்பயர் ஆகுது ஓகேவா இதில் ஏதோ டவுட் இருக்கா அதோட MMHg எத்தனை MMs அப்படின்னு பேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க ஓகேவா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர்ட் ஹேர் ஆல்வியோலஸ் வழியாக வந்துட்டு நம்ம பிளட்டுக்கு வருது அந்த பிளட் வழியாக நம்மளுக்கு பல்மனரி வெயின் ஓகேவா பல்மனரி வெயின்லேருந்துட்டு திரும்பியும் பாஸ் ஆகி சிஸ்டமிக் ஆர்டரிஸ் போகுது இந்த சிஸ்டமிக் ஆர்டரிஸ் தான் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கே O2 லெவல்ஸோட ப்ரெஷர் வந்து 95 mmHg CO2 வந்துட்டு 40 mmHg அது அப்படியே போயிட்டு இங்கே டிஃப்யூஷன் நடக்கும் பாடி டிஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு திரும்பியும் அந்த பாடி எல்லாம் போயிட்டு திரும்பியும் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துச்சு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும் இல்லையா அது வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு டிஷ்யூஸ் வழியாக நம்மளுக்கு வரும் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு சிஸ்டமிக் வெயின்ஸ்லேருந்து பாஸ் ஆகுது PCO2 45 mmHg அதாவது CO2 வந்து 45 mmHg O2 வந்து 40 mmHg அப்படியே சிஸ்டமிக் வெயின்ஸ் வழியாக பல்மரி ஆர்டரிக்கு போகுது பல்மரி ஆர்டரி வழியாக ஆல்வியோலஸ்க்கு போய் ஆல்வியோலேருந்து எக்ஸ்பயர் ஆகுது இப்போ ஏதோ டவுட் இருக்கா ப்ளீஸ் இந்த டாபிக் புரியாது தான் உண்மையாக சொல்லுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிஜமாக புரியுதா புரியுது சார் சும்மா சாவடிக்காதீங்க அப்படின்ட்டு சரி இந்த டயக்ராம் புரிஞ்சால் ஐம் மோர் ஹாப்பி இப்போ நீட் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் இதில் எப்படிலாம் கேட்பாங்கன்னா பாரு ஒரு பல்மரி போனதுக்கப்புறமா சிஸ்டமிக் ஆர்ட்ரியில் ப்ரெஷர் ஆஃப் O2 எவ்வளோ இல்லைனா ப்ரெஷர் ஆஃப் CO2 எவ்வளோ இந்த மாதிரி நீட் கொஸ்டின் இல்லைனா டீஆக்சிஜனேட் பிளட்ல சிஸ்டமிக் வெயின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது சிஸ்டமிக் வெயின்ஸில் எவ்வளோ ப்ரெஷர் ஆஃப் PO2 எவ்வளோ ப்ரெஷர் ஆஃப் CO2 இது நீட் கொஸ்டின் ஓகேவா இல்லைன்னா ஆல்வியோலரில் வந்துட்டு PO2 லெவல் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால தான் இந்த டயக்ராம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ ஓகே இப்போது இதுதான் கதை ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பற்றி நான் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக இருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் ஏய் இதே வந்துட்டு இருக்கு நோ ஆட் பேஜ் இமேஜ் ஏய் நம்ம டெம்ப்ளேட் அங்கே லாஸ்ட் பேஜ் அங்கே before okay சரி ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறது சால்யூபிலிட்டி சரியா நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு என்ன சொன்னேன் சால்யூபிலிட்டி சரியா சால்யூபிலிட்டி இப்போ பார்க்க போகிறோம் சால்யூபிலிட்டி ஆஃப் gases சரியா சால்யூபிலிட்டி ஆஃப் gases சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸில் உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே என்ன நடக்கும் என்ன ஐடியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சிஜன் இருக்குது இங்கே வாட்டர் இருக்குது சரியா
அப்போ எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே டிசால்வ் ஆகுது, எத்தனை இங்கேருந்து வெளியே போகுது, இது பேர் தான் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் வாட்டர். சரியா? இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இட் இஸ் பேசிக்லி சாலிபிலிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் O2 அண்ட் CO2. சரியா? ஸோ இதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, solubility of CO2 is, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, solubility of CO2 carbon dioxide is 20 to 25 times higher than of O2. அதாவது O2 வாட்டரோட டிசால்வ் ஆகிறதோட கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு 20 to 25 டைம்ஸ் வந்துட்டு ஹையராக டிசால்வ் ஆகும். ஸோ அப்போ பார்ஷியல் ப்ரெஷரில் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் டிசால்வேஷன் ஆஃப் CO2 இஸ் ஹையர். ஓகேவா? கரெக்ட் தானே? டிசால்வன்ட் ஹையர் தென் O2. கரெக்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. CO2 is 20 to 25 times higher in solubility. சரியா? சரி, இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். நெக்ஸ்ட் என்ன தர சொன்னேன்? மெம்பரேன் thickness of membrane. அதுக்கு ஒரு நல்ல டயக்ராம் இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். thickness of, தம்பி டயக்ராம் மட்டும்தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். மற்றது எல்லாமே சின்சியராக படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியா. ஐம் ஸ்பெண்டிங், இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் 1 hour எடுக்கிறேன்னா ஐம் ஸ்பெண்டிங் அரௌண்ட் ஒரு 1 hour or 1.5 hour டு மேக் அ குட் நீட் நோட்ஸ். ஸோ யூ கைஸ் போய் சர்ச் பண்ணி இந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு தெரிய தேவையில்லை. ஸோ அதனால் ஐம் ஒர்க்கிங் ஃபார் இட் ஆக்சுவலி. ஓகேவா? திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் இன் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். யார் பிள்ளையோ. ஓகே, இந்த டயக்ராம் NCERTல இருக்குல்ல? கரெக்டு. எதுனா பார்க்கலாம். ஓகே, காப்பி இமேஜ். எதுக்கு NCERTல இருக்கிறதே பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் உங்கள் NCERTல இருக்குல்ல, இதில் தான் இந்த திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திக்னஸ் ஆஃப் மெம்பரேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். திக்னஸ் ஆஃப் இல்லை, தெரியுமா? இந்த கிரீன் கலர்ல இருக்கு, அதோட பேர் தெரியுமா யாருக்காவது? அது என்ன எபித்தீலியம் ஏதாவது தெரியுமா? எனி ஐடியா? நான் சொல்லிட்டா, ஸ்குவாமஸ் எபித்தீலியம். என்ன எபித்தீலியம்? ஸ்குவாமஸ் எபித்தீலியம். சரியா? இது பேர் பேஸ்மெண்ட். எதெல்லாம் இதில் இந்த டயக்ராம் எது இம்பார்ட்டன்ட்னா பேஸ்மெண்ட் மெம்பரேன். சரியா? அப்புறமா பேஸ்மெண்ட் மெம்பர் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு லேயரு, இங்கே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் பேர் எண்டோதீலியம். சரியா? எண்டோதீலியம். ஓகே, இது பிளட் கேபிலரி இதெல்லாம் தெரியல. மெயினாக ஸ்குவாமஸ் எபித்தீலியம், பேஸ்மெண்ட் மெம்பரேன், எண்டோதீலியம், இதெல்லாம் தான் அந்த லேயர்ஸ். ஓகேவா? ஸோ நான் எடுக்கிறேன். இப்போது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இது ஆல்வியுலர் கேவிட்டி. ஓகேவா? ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3. சொல்லுங்கள். டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 லேயர்ஸ். ஓகேவா? இது வழியாக தான் நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு O2 இல்லைன்னா CO2 வெளியே போகிறதே இந்த மெம்பரேன் வழியாக தான், இந்த பிளேஸில் வழியாக தான். ஸோ ஆல்வியோலர் கேவிட்டிலேருந்து பிளட்டுக்கு எப்படி ஆக்சிஜன் போகுதுன்னா இந்த பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? திக்னஸ் ஆஃப் மெம்பரேனில் வந்துட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. என்னது? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஆஃப் வாட்? ஆஃப் ஆல்வியோலை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆல்வியோலை. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? எண்டோதீலியம். ஓகேவா? எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் கேபிலரிஸ். எண்டோக்கு எழுதியிருக்கேன். சூப்பர். ஸோ எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் கேபிலரிஸ்.
இது இல்லாமல் பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இங்கே, அதுதான் சி. பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா? இது எல்லாமே தான் 3 லேயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று திக் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், எண்டோத்தீலியம், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். சரியா? எப்பவுமே மறக்காதீங்க. ஓகேவா? இப்போ 4th டாபிக் என்னன்னா, அது பேர் சர்ஃபேஸ். என்னது? சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஆஃப் வாட்? சர்ஃபேஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன். ரெஸ்பிரேட்டரி மெம்பர் பேசிக்கலி எது? லங்ஸ். ஓகேவா? அதை தான் பார்க்க போகிறோம். லங்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் பற்றி என்ன தெரியணும்னா இப்போ பாருங்களேன், எதுவுமே இல்லை, சின்ன டாபிக் தான். நீங்கள் இந்த ஃபுட்பாலில் கிரிக்கெட் ஆடுவீங்களே, இப்போ குட்டி கோட்டில், இப்போ ஒரு குட்டி கோட் வந்துட்டு இவ்வளோதான் இருக்குன்னா, இத்தினோண்டு ஸ்மாலாக இருக்குன்னா, அங்கே எத்தனை பேர்? மேக்ஸிமம் ஒரு 10 பேரோ இல்லை ஒரு 5 பேரோ ஒரு 8 பேரோ இந்த கேமில் ஃபுட்பால் ஆட முடியும், ஒரு குட்டி கிரவுண்டில். ஓகேவா? இதே பெரிய கிரவுண்டில் ஒரு 100 பேரோ ஒரு 200 மெம்பர்ஸோ அக்காமடேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோ. இதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியாவும். சர்ஃபேஸ் ஏரியா குட்டியாக இருந்தால் அங்கே ஆக்சிஜன் லெவலை வந்துட்டு கம்மியாக அக்காமடேட் பண்ணுவோம். இதே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லங்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு ஹை அக்காமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லங்ஸ் வந்துட்டு இந்த பலூன் மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதிகமாக ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு அக்காமடேட் பண்ணி அது எல்லாமே எக்ஸ்பிரேஷனும் பண்ண முடியுது. இதே கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக ரெஸ்பைர் பண்ண முடியும்ல. ஸோ நம்ம பிரெத் ஸ்ட்ரீம்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடிஃபை ஆர்கன்ஸும் மாடிஃபை ஆகிருக்கு ஆக்சுவலி. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி தான் இட் இஸ் கிரியேட்டட். ஸோ இதுதான் இந்த டாபிக் எல்லாமே. நெக்ஸ்ட் சரி, ஓகே. இதுதான் அந்த 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம கேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். கேஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி இதில் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ இங்கே வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் லெட் மீ நோ. எஸ், குட்டி டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கடா தயவு செஞ்சு. அதுக்காக தான் நான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் லைவ் செஷன் ஆக்சுவலி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்லு. நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் பார்க்கலாம். ரெக்கார்டட் எத்தனை வீடியோஸ் இருக்குது, எத்தனையோ வீடியோஸ் இருக்குது. 10,000 வீடியோஸ் இருக்குது வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 2,000 வீடியோஸ் வச்சுருக்கேன். ஸோ லைவ் செஷன் எதுக்கு எடுக்கிறது? லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், என் கிளாஸில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸில் எடுக்கிறேன்னா நம்ம யோசிப்போம், இன்ஃபீரியர் ஆகும். ஐயோ சார் வந்துட்டு என்ன நினச்சிக்க போகிறாரோ அப்படின்னு ஒரு குட்டி இன்ஃபீரியர் எல்லாருக்கும் இருக்கும், நார்மலாக எனக்கும் இருக்கும். பட் இங்கே அந்த ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்க தவிர நீங்கள் யார், உங்கள் ஃபேஸ் எதுவுமே தெரியாது. நீங்கள் தைரியமாக ஹிட் பண்ணலாம் கொஸ்டின்ஸை. சார் இந்த டாபிக் இந்த பாயிண்டில் புரியல, எனக்கு இது புரியல அப்படின்னு யூ கேன் ஆஸ்க். எல்லாமே புரியுதுண்ணா, நான் என்னென்ன பண்ணுறது, நீயே சிம்பிளாக சொல்கிறீங்க. சரி, ஓகே ஓகே, திஸ் இஸ் சூப்பர். ஆல் ரைட். சரி, ஓகே, ஆல் ரைட். புரிஞ்சால் குட் தான். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் இதே ஸ்பிரிட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன், தேர் இஸ் சம்திங் கால் டாக்டர்ஸோட குட் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தால ஒரு வெப் சீரிஸ். அதில் அவரோட பேர் கேட்டிருந்தேன், அவருக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு கேட்டிருந்தேன், என்ன டிஸார்டர். ஷான் மர்ஃபின்னு நினைக்கிறேன். ஷான் மர்ஃபி, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் வச்சுக்கோங்க, ஃப்ரம் குட் டாக்டர். அவருக்கு வந்துட்டு ஏதோ டிஸார்டர் இருந்துச்சு, அது நீங்கள் பார்த்தீங்களா? யா துர்கா, குட் டாக்டர், எஸ். ஹி ஹாஸ் அன் டிஸார்டர் கால் ஆட்டிசம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக உங்கள் எம்பிபிஎஸ் கிளாஸஸில் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் சப் கிளாஸஸில் பார்ப்பீங்க. ஆட்டிசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க? ஆக்சுவலி ஆட்டிசம் வந்துட்டு those people have high intelligence actually. அவங்களோட ஐக்யூ லெவல்ஸ் ரொம்ப அதிகம் than நார்மல் பீப்புள். ஸோ செலிப்ரிட்டிஸில் கூட தெரியாது அவங்களுக்கு ஆட்டிசம் இஸ் அ டிஸார்டர். இது இப்போ நீங்கள் டீட்டெயிலாக படிக்க மாட்டீங்க.
ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரெகுலர் பீப்புளோட நம்ம எப்படி இருக்கோம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டாங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், ஓகேவா? பட் தே ஆர் ரியலி குட் இஃப் யூ டாக். அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க ஐக்யூ லெவல்ஸ் ஆர் டூ குட். அவங்க தே கேன் ரிமெம்பர் எனி திங். இப்போது இந்த இடத்துல இப்படி பார்த்தாங்கன்னா இங்கே எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, இப்போது ஸ்டெப்ஸ் ஏறும்போது எத்தனை ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அந்த கவுட் அந்த எல்லாமே அந்த ஐக்யூ லெவல்ஸ் ஆர் டூ மோர், ரொம்ப அதிகம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ் பண்ணதான். சார் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் 2020 இந்த சாப்டர்லையா? இந்த சாப்டரில் நான் எழுதியிருந்தேனே, இரு நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன், பார்க்குறேன். ஃபைல் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ கீழே தானே இருக்குது. ஸோ டோட்டலாக அரௌண்ட் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் பர் இயர், ஓகேவா, கேட்டிருக்காங்க. அதாவது நான் சென்சஸே எழுதி வச்சுருக்கிறேங்க பாருங்கள். 2024 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 23 வந்துட்டு 2, 22 வந்து 3, 21 3, 20 வந்துட்டு 2 கொஸ்டின், 2019 3 கொஸ்டின். ஸோ ஆவரேஜாக 3 to 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3ன்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். 12 marks only from this chapter, breathing and exchange of gases-ல. ஓகேவா? ஸோ ரிலாக்ஸ் ஆயாச்சு. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் போயிடலாம், சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ், சரி. ஸோ இம்பார்ட்டன்ட். 12 மார்க்ஸ் விட்டுருவீங்களா? எப்படி சொல்லுங்கள்? ஒரு மார்க்கில் நிறைய பேரோட கவர்மெண்ட் சீட்ஸ் போயிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், மேக் ஷோர் each mark counts, ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ டாபிக் போயிடலாமா? டாபிக் என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க. ஸோ டாபிக்ல டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் வந்து 2 டைப், ஓகேவா? ஸோ ஒன்று வந்துட்டு O2 டிரான்ஸ்போர்ட். O2 டிரான்ஸ்போர்ட்ல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வழியாக எங்கே லங்ஸுக்குலேருந்து டிஷ்யூஸ்க்கு போகும், ஓகேவா? லங்ஸ் வழியாக டிஷ்யூஸ் போகும். நெக்ஸ்ட்டு CO2 டிரான்ஸ்போர்ட். CO2 டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கும்? டிஷ்யூஸ் வழியாக லங்ஸுக்கு போகும், கரெக்டாக? டீஆக்சிஜேட்டட் பிளட் இல்லையா? டீஆக்சிஜேட்டட் பிளட்னால CO2 டிரான்ஸ்போர்ட் வழியாக நம்ம லாஸ்ட்டில் ஒரு டயக்ராம் போட்டிருந்தேன் இல்லை, CO2 டிரான்ஸ்போர்ட் வழியாக லங்ஸுக்கு போகுது, ஓகேவா? CO2 டிரான்ஸ்போர்ட் எங்கே? அந்த டிஷ்யூஸ், ஓகேவா? டிஷ்யூஸ் வழியாக லங்ஸுக்கு போகுது. இந்த பேசிக் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியுமா? இது தெரியும்ல உங்களுக்கு? ஸோ இந்த O2 டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லங்ஸ்லேருந்து டிஷ்யூ போகுது இல்லையா? O2 டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு லங்ஸ் வழியாக டிஷ்யூக்கு போகுது, கரெக்டா? இதை பேஸ் பண்ணிட்டு தேர் ஆர் 2 டைப்ஸ். என்னதுன்னா என்னது அந்த 2 டைப் தெரியுமா? ஸோ அந்த 2 டைப் என்ன? ஃபர்ஸ்ட் பேர் ஃபிசிக்கல் சொல்யூஷன். ஃபிசிக்கல் சொல்யூஷன் என்னது? எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் பிளட் பிளாஸ்மாவோட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிறது, பிளட் பிளாஸ்மாவோட ஆக்சிஜன் டிசால்வ் ஆகுறது, சரியா? அதுக்கப்புறமா அது அப்படி டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சி ஹீமோக்ளோபின், ஓகேவா? கரெக்டா? பிளட்டோடு சேர்ந்த ஹீமோக்ளோபின், ஆக்சி ஹீமோக்ளோபின், ஓகேவா? இந்த 2 டாபிக்ஸு. நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் வந்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லைனா வந்துட்டு CO2 டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? CO2 டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூஸ் வழியாக லங்ஸுக்கு போகுதுன்னு சொன்னேன்ல, டிஷ்யூஸ் வழியாக லங்ஸுக்கு போகுது. இங்கே என்ன நடக்கும்னா 3. ஃபர்ஸ்ட்டு கார்போனிக் ஆசிட், அப்புறமா அந்த கார்பன் அப்படியே வந்து என்ன ஆகும்னா கார்ப் அமைனோ நினைக்கிறேன். எஸ், கார்ப் அமைனோ, சரியா? கார்ப் அமைனோ HB ஹீமோக்ளோபின், ஓகேவா? அப்புறம் பைகார்பனேட்ஸாகவும் போகும். இந்த 3 வழியாக வந்துட்டு இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது எல்லாமே நான் டீட்டெயில் இருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்தேன், ஓகேவா? யார் பிள்ளையோ, ஓகே, சரி. ஸோ இங்கே என்ன நடக்குது? இந்த O2 டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல, O2 டிரான்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஆக்சிஜனில் பார்த்தலாம். O2 ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின், அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆக்சிஜனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, அது பேசிக்கலி வந்துட்டு அதான் இது பேர் இந்த ஆக்சிஜனேஷனில் ஆக்சிஜன் போய் கன்வெர்ட் ஆகிறது. இந்த ஆக்சிஜனேட்டில் என்ன நடக்குதுன்னா 4B4 + 4O2 which is reversible, சரியா?
ரிவர்சிபிளில் HB4O8. அதாவது 4 ஹீம் யூனிட்ஸ், ஹீமோக்ளோபின்ஸ் ஹீம் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 ஹீம் யூனிட்ஸ் என்ன ஆகும்னா 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸை கேரி பண்ணுது. சரியா, ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு இந்த O2 வந்துட்டு, அதாவது O2 வந்துட்டு பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி எதோட டிபெண்ட் ஆகுன்னா, இந்த O2 போய் பைண்ட் ஆகி தே டிபெண்ட்ஸ் ஆன் PO2 and CO2 H plus ion concentration. H plus ion concentration, அதாவது என்னது pH அப்புறம் டெம்பரேச்சர் அந்த பேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் எப்போ ஹீமோல் போயிடுது, அதுக்கப்புறமா ஆல்வியோலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்வியோலை வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஆல்வியோலையில் வந்துட்டு இந்த ஹை ப்ரெஷர் O2, அதாவது ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது திரும்பியும் லோ ப்ரெஷர் CO2, இது எல்லாமே லெஸ்ஸர் ஹையான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் லோ டெம்பரேச்சரில் நடக்கும். ஓகேவா, அப்போ என்ன நடக்கும்னா மெயின் ஃபேக்டர் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின் நடக்கும். அதாவது இட் ஃபேக்டர்ஸ் த ஃபேவர்ஸ் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின். இந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும்னா டிஷ்யூஸ் வழியாக இந்த ஆல்வியோலை ஓகேவா, ஆல்வியோலையா என்ன நடக்குது, டிஷ்யூஸ் போகுது, டிஷ்யூஸ் டு லோ PO2 அப்புறமா ஹை PCO2, அப்போ டீஆக்சிஜனேட்டட் நடக்குது. அப்போது ஹை H plus ion கான்சன்ட்ரேஷன் ஹை டெம்பரேச்சர் வழியா, அப்போது ஒரு 100 நீட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, எவ்ரி 100 ml ஆஃப் எழுதிக்கோங்க, எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட்ல, எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 5 ml ஆஃப் O2 இருக்கும். 5 ml ஆஃப் ஆக்சிஜன் இன்னும் எங்கே போகும், இந்த ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் போகுது. ஓகேவா, இது ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனில். ஓகேவா, நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனில். நெக்ஸ்ட் there is something called oxygen dissociative curve. உங்கள் NCERTல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்கும், ஆக்சிஜன் டிசோசியேட்டிவ் கர்வ். இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்கும். கரெக்டாக இது மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்கும். சரியா, இது பேர் இந்த 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 கர்வ் பேர் சிக்மாய்ட் கர்வ். சரியா, சிக்மாய்ட் கர்வ். இங்கே என்ன நடக்குதுன்னா, அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நடந்திருக்கு, பெர்சன்டேஷன் ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் O2. ஓகேவா, இல்லைனா ப்ரெஷர் ஆஃப் O2, அதை பேஸ் பண்ணிட்டு இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எத்தனை வந்துட்டு ப்ரெஷர் ஆஃப் O2 வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இங்கே இந்த ஸ்டடி எதுக்கு, இந்த கர்வ் இது ஸ்டடி எதுக்கு பண்ணாங்கன்னா, திஸ் ஸ்டடி ஹெல்ப்ஸ் இன் ஃபேக்டர்ஸ் லைக் அதாவது ஒரு PCO2, அதாவது ஒரு ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இல்லை H plus கான்சன்ட்ரேஷன், இல்லை பைண்டிங் ஆஃப் O2 வித் ஹீமோக்ளோபின் எத்தனை % இருக்குது, எத்தனை ப்ளஸ் ஆகலை, ஒரு நார்மல் ஃபிசியல் கண்ட்ரிக்கு எத்தனை % தேவைப்படுது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்சிஜன் டிசோசியேட்டிவ் கர்வ் வச்சு தான் நம்ம பார்ப்போம். சரியா, எஸ், திஸ் இஸ் அபவுட் O2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் O2 டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CO2 டிரான்ஸ்போர்ட். CO2 டிரான்ஸ்போர்ட். ஓகே, CO2 டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், CO2 டிரான்ஸ்போர்ட் எங்கே வழியாக நம்மளுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு போகுது, நம்ம பாடியில் ஃபர்ஸ்ட்டு டிஷ்யூஸ் தான் வந்துட்டு இந்த CO2 வெளியே விடுத்தோம். ஸோ இந்த டிஷ்யூஸில் என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆக்சிஜன் யூஸ் பண்ணிவிட்டு டீஆக்சிஜனேட்டட் வெளியே இருக்குல்ல, அப்போது PCO2, அதாவது ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி ஹை. கரெக்டாக, ஹையாக இருக்கும்போது என்ன நடக்கும், இது எப்படியாவது வெளியே அனுப்பணும் இல்லையா. ஸோ ஹை எப்படி ஹை ஆகுது, ஹை டியூ டு கெட்டபாலிசம். எதனால, அனபாலிசம் கெட்டபாலிசம் சொல்லியல, அனபாலிசம் கெட்டபாலிசம். இந்த கெட்டபாலிசம் ப்ராசஸில் ப்ரெஷர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும். அப்போது இங்கே இன்னும் அதுக்கு கம்மியாக இருக்குது, PO2 ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது. கரெக்டாக, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் ஆஃப் CO2 ஹையராக இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுன்னா லங்ஸ்குள்ளே, இன் லங்ஸ் PCO2 இஸ் லோ, லங்ஸில் அது லங்ஸில் இருந்த வழியாக தானே டிஷ்யூஸ்க்கு போகுது, அப்போ லங்ஸில் PCO2 இஸ் லோவாக இருக்கும், PO2 அதாவது ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராசஸில் இருக்கும்போது வாட் ஹேப்பன்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது இட் ஃபேவர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச். என்ன ஃபேவர்ஸ் பண்ணும், இட் ஃபேவர்ஸ் ஃப்ரம் டிஷ்யூஸ் டு லங்ஸ். சரிவா,
இதில் ஃபர்ஸ்ட் ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க பாரு. ஃபர்ஸ்ட்டு கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட்னா பேசிக்கலி என்னன்னா பேசிக்கலி டிஷ்யூஸில் வந்துட்டு பாருங்க, டிஷ்யூஸில் வந்துட்டு 7% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ்டாக இருக்கும். ஓகேவா, டிசால்வ்டு எந்த மேட்டரில் டிசால்வ்டாக இருக்கும்னா பிளாஸ்மா வாட்டர். பிளாஸ்மா இருக்குல்ல, பிளட்ல பிளாஸ்மா இருக்குல்ல, பிளாஸ்மா ஃப்ளூயிடில் பிளாஸ்மா வாட்டர்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா டு ஃபார்ம் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மா வாட்டரில் சேர்ந்து அந்த டிசால்வ் ஆகும்போது அது ஒரு ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட் பேர் கார்போனிக் ஆசிட். என்னது அந்த ஆசிட் பேர்? என்னது? கார்போனிக் ஆசிட். அது என்ன பண்ணும், அது வந்துட்டு லங்ஸுக்கு கேரி ஆகும். கார்போனிக் ஆசிட், இந்த கார்போனிக் ஆசிட் தான் நம்ம வந்துட்டு லங்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா, ஓகே, நிறைய பேஜ் எடுத்துட்டேன். ஸோ இந்த கார்பனிக் ஆசிட் தான். அப்புறம் இப்போ என்ன நடக்குதா பேசிக்லி, இந்த CO2 இருக்கு இல்லையா, இந்த CO2 எங்கேருந்து? ஃப்ரம் டிஷ்யூஸில் இருந்து H2O வாட்டர், அதான் பிளாஸ்மா வாட்டர்னு சொல்லியா, இந்த ரெண்டு கம்பைன் ஆகும்போது என்ன ஆகுது, தட் இஸ் சம்திங் கால் H2CO3. H2CO3னா எதுவும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்போனிக் ஆசிட் தான் H2CO3. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர், அதாவது பிளாஸ்மா ஃப்ளூயிடோட டிசால்வ் ஆகும்போது there is something called H2CO3 is formed. அது பேரு கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ ஈஸியாக யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சீரியஸ். ஓகேவா, கார்போனிக் ஆசிட். சரியா, சிம்பிளா. இப்போ என்ன நடக்குது, இந்த கார்போனிக் ஆசிட் வந்துட்டு கார்போ அமைனோ ஹெச்பினானு கார்போ அமினோ ஹீமோகுளோபின். என்னது கார்போ அமினோ ஹீமோகுளோபின்? அதாவது நம்ம டிஷ்யூஸில் 20-25% ஆஃப் CO2 வந்துட்டு பைண்ட்ஸ் வித் ஹீமோகுளோபின். 20-25% வந்துட்டு யாரோட பைண்ட் ஆகுது? ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி என்ன ஆகுது, டு ஃபார்ம் கார்ப் அமைனோ ஹீமோகுளோபின். ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த கார்ப் அமைனோ ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது, இன் ஆல்வியோலை இந்த CO2 வந்துட்டு டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆகி என்ன பண்ணுது, என்ன ஃபார்ம் ஆகுது, கார்போ அமைனோ ஹீமோகுளோபினா ஃபார்ம் ஆகுது. கார்போ அமைனோ ஹீமோகுளோபின். சரியா, இதோட சார் இதுக்கு வந்துட்டு கெமிக்கல் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 + HbNH2. அது ரிவர்சிபிள். ஓகேவா, அதாவது டிஷ்யூஸில் லங்ஸில் போயிட்டு வருது இல்லையா. ஸோ ரிவர்சிபிள் என்ன ஃபார்ம், HbNH அது இது பேர் தான் கார்ப் அமினோ ஹீமோகுளோபின். கார்ப் அமைனோ ஹீமோகுளோபின். சரியா, இதுக்கப்புறமா இன்னொரு சின்ன டாபிக்ல CO2 முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், பைகார்பனேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் பாயிண்ட், பைகார்பனேட்னா எதுவுமே இல்லை. ஓகேவா, அந்த பேலன்ஸில் நான் ஒரு 30% முடிச்சு, 20-25 அங்கே ஒரு 5% சொல்லியிருந்தேன் இல்லையா. கார்பனிக் ஆசிடு, நெக்ஸ்ட் கார்போ அமினோ ஹீமோகுளோபின், இதில் ஒரு 30% முடிச்சு. அப்போ 70% CO2 எங்கே சார் அப்படின்னு பார்த்தா இங்கே தான் பார்ப்போம். இப்போ பைகார்பனேட்டில் 70% ஆஃப் CO2 டிரான்ஸ்போர்ட் இன் திஸ் மெத்தட். ஓகேவா, இன் திஸ் மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த RBC இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ் வந்து they contain, red blood cells basically they contain enzyme. என்ன enzyme? It is called carbonic anhydrase. ஸோ இது ஸ்லைட்டாக இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் வந்து ஸ்லைட்லி பிளாஸ்மாவுக்குள்ளேயும் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டிஷ்யூ சைட்ஸில், அதாவது எல்லா டிஷ்யூஸில் வந்துட்டு இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா டிஷ்யூலும் இங்கே பாருங்கள், CO2 + H2O. ஓகேவா, விச் கிவ்ஸ் ரைஸ் டு என்னது, இப்படி ரிவர்சிபிள் ஃபார்மில், அதாவது ஒரு கார்பனிக் அன்ஹைட்ரேஸில் கிவ்ஸ் ரைஸ் டு H2CO3. ஓகேவா, இந்த H2CO3 திரும்பியும் என்ன நடக்குதுன்னா, H2CO3 திரும்பியும் ரிவர்சிபிள் ஃபார்மில் கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் வழியாக கேட்டலிஸ்டாக வேலை பார்க்குது. கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் வந்துட்டு டு ஃபார்ம் HCO3 - H+. அதாவது என்ன சார் இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்வியோலையில் என்ன நடக்குதுன்னா,
in alveoli. What is happening in alveoli? இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல, அதாவது ரிவர்சிபிள் டைரக்ஷனில் என்ன நடக்குது, CO2 அண்ட் H2O ஃபார்மேஷன், அதாவது இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபார்மேஷன் டியூ டு CO2 அண்ட் H2O ஃபார்மேஷன் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா, எவ்ரி 100 ml, அதாவது எவ்ரி 100 ml ஆஃப் டிஆக்சிஜனேட்டட் பிளட்ல 100 ml ஆஃப் டிஆக்சிஜனேட்டட் பிளட்ல நீட் கொஸ்டின், every 100 ml ஆஃப் டிஆக்சிஜன் பிளட்ல எத்தனை அமௌண்ட் ஆஃப் CO2 டெலிவர் ஆகுதுன்னா, it delivers about 4 ml of CO2 to alveoli. இந்த 4 ml of CO2 தான் வந்து வெளியே அட்மாஸ்பியரிக் போகுது, கரெக்டா? ஸோ அதுதான் கதை. இப்போ இங்கே ஏதாவது டவுட் இருக்கா? இது பசங்களா, ஒன் செகண்ட் இன்னும் ஏதோ ஓகே ஓகே ஏன் எனக்கு கமெண்ட் செக்ஷன் போயிட்டே இருக்கு, வெளியே போயிடுச்சு. ஓகே, ஸோ இருங்க, கமெண்ட் செக்ஷன், எஸ் இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போ புரிஞ்சுதா? சீரியஸ்லி இது இந்த டாபிக் வந்து 1 or 2 times நல்லா டீட்டெயிலாக பார்த்தா தான் புரியும், சும்மா அப்படியே புரியாது, சரியா? நிதிஷன் கிளியர், நோ டவுட் சார், நல்லா கவனிச்சிங்களா? ஓகே சரி. இங்கே பாரு, எவ்ரி 100 இங்கே 10 ml எழுதிப்பாரு. நான் சீரியஸாக என்னோட சிபிஎஸ்சி மார்க்கில், சிபிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கோட்டை விட்டேன்னா உங்களுக்கு பச்சா தெரியுது பாருங்கள். 100 ml சொன்னிருந்தேன், இங்கே 10 ml எழுதி வச்சிருக்கிறேன். இப்படி தான் மார்க் போச்சு எனக்கு. ஸோ எவ்ரி 100 ml ஆஃப் டிஆக்சிஜன் டெலிவர்ஸில் 4 ml ஆஃப் CO2 வந்துட்டு ஆல்வியோலிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆனால் எவ்வளோ எழுதி வச்சுருந்தேன்? 10 ml சொல்லிக்கிட்டே எழுதுறேன், அப்போவே தப்பு எழுதுறேன். இங்கே பாருங்கள். அப்போ எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, தம்பி ரொம்ப அழகாக படிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு இடத்துல 5 marks போடுற இடத்துல 2 marks போட்டு வச்சுருவாங்க. இல்லை இது 10 ml வரும், கரெக்ட் ராங் இல்லையா, ராங்கும் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இது வழியாக தான் மார்க்ஸ் லாஸ் பண்ணுறேன். சரி, நான் குறைச்சிக்க பார்க்குறேன். எஸ், நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? O2 அண்ட் CO2 டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? இது சிலதெல்லாம் வந்துட்டு உங்கள் என்சிஆர்டில் இருக்காது, நான் தான் பேசிக்காக ப்ரீஃபாக எடுக்கணும்னு எடுத்தேன். ஓகேவா? நிறைய நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு இதை எடுத்தேன். ஓகே, போகலாம். ஸோ ஓகே, ஷுரு. இப்போது ரெஸ்பிரேஷன் வந்துட்டு எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி எப்படி இந்த ரெஸ்பிரேஷன், இந்த மெக்கானிசம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ்ன்னு இருக்கும் நம்ம பாடியில். ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் என்னது? அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ்னால் 3 இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சென்டரில் ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், ஓகேவா? அப்புறமா நியூமோடாக்சிக் சென்டர். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சென்டரில் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், ரெஸ்பிரேட்டரி நியூமோடாக்சிக் சென்டர். ஓகேவா? நியூமோடாக்சிக் சென்டர். அப்புறம் தெரியுமா நெக்ஸ்ட்டு கீமோசென்சிட்டிவ் ஏரியா. ஓகேவா? இந்த 3 தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரெஸ்பிரேட்டரி ரிதம். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்ஸ், அதாவது இந்த இன்ஸ்பிரேட்டரி எக்ஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் எல்லாமே இங்கே தான், ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வழியாக தான் இது போகும். ஸோ நீங்கள் பிரெயினில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா மிடுலா ஆப்லங்கேட்டா டயக்ராம் பார்க்கலாமா? மிடுலா ஆப்லங்கேட்டா பார்ட்ஸ் ஆஃப் பிரெயினில் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மிடில் ஆஃப் ஆப்லங்கேட். ஓகே, பேஸ்ட். ஸோ மிடுலா ஆப்லங்கேட்டா, விஜய் சேதுபதி படம் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அதெல்லாம் பால் மேலே போச்சு, அந்த டைலாக் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பில் நினைக்கிறேன் 2000 பேட்ச்க்கில், தெரியல எனக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃபேமஸ் டைலாக். சரி, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தெரியுமா யாருக்காவது? நடுவில் கொஞ்சம், எஸ் கரெக்டு, குட் பார்த்துருக்கீங்க. சரி, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு
இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம்ல கண்ட்ரோல்டு பை respiratory rhythm center is controlled by medulla oblongata சரியா it regulates the respiratory rhythm அப்படி கூட எழுதிக்கோங்க இந்த medulla oblongata தான் ரெகுலேட் பண்ணும் respiratory rhythm சரியா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது nemotoxic center nemotoxic center எங்க சார் இருக்குன்னா அதுக்கு ஒரு டயகிராம் இந்த நீமோ டாக்ஸிக்கா டாக்ஸிக் கிடையாது டாக்ஸிக் சென்டர் இன் பிரெயின் இதுதான் நீமோ அந்த மிடுலா கிட்ட மிடுலா ஆப்லங்கேட்டா கரெக்டா அங்க நீமோ டாக்ஸிக் சென்டர் அப்படின்னு இருக்கும் இந்த இமேஜ் தெரியுதா அப்பா நல்ல டயக்ராமா கிடைச்சதுடா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இங்க பாருங்க இதுதான் நீமோ டாக்ஸிக் சென்டர் சரியா இந்த நீமோ டாக்ஸிக் சென்டர்ல என்ன இது எங்க இந்த நீமோ டாக்ஸிஸ் பேசிக்லி சீன் இன் மிடுலாக்கு மேல இருக்கு ஓகேவா மிடுலாக்கு மேல இருக்கு இந்த நீமோடாக்சிக் சென்டர் ஸோ திஸ் நீமோடாக்சிக் சென்டர் பேசிக்லி சீன் இன் பான்ஸ் ஸோ பான்ஸ் அதுக்கப்புறமா தான் மிடில் ஆப்லங்கேட்டா ஸோ இது பான்ஸ்ல இருக்கு நீமோடாக்சிக் சென்டர் வந்து சீன் இன் பான்ஸ் ஓகேவா என்ன பண்ணணும்னா இட் மாடரேட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இட் மாடரேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அதுக்கப்புறமா இந்த சென்டர்லேருந்து இம்பல்ஸ் வரும் அந்த இம்பல்ஸ் என்ன பண்ணுன்னா இட் ரெடியூசஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்புறமா டியூரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது இம்பல்ஸ் சென்ட் பண்ணோம் இது இல்லாமல் தே ஆல்டர் பண்ணணும்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆல்டர் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கு இப்போ நான் ஓடிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் நான் பிரீத் பண்ணல அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் நம்ம பாடிக்குள்ள நடக்கணும் இல்லையா அந்த இம்பல்சஸ்லாம் வந்துட்டு இந்த பான்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு நடக்கும் ஓகேவா எஸ் இப்போ ரெண்டு பார்த்துட்டோம் ஒன்று வந்துட்டு என்ன சொன்னிருந்தேன் ஒன்று ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அதில் எங்கே பார்த்தோம் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் நீமோ டாக்ஸிக் சென்டர் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீமோ சென்சிட்டிவ் ஏரியா ஓகேவா ஸோ கீமோ சென்சிட்டிவ் ஏரியா கீமோசென்சிட்டிவ் ஏரியா அதை பார்ப்போம் சரியா ஸோ கீமோசென்சிட்டிவ் ஏரியானா எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் கீமோசென்சிட்டிவ் ஏரியாவில் உங்களுக்கு என்ன தெரியும்னா இட் இஸ் பேசிக்லியாக ஒரு ரிதம் சென்டர் தான் வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன நடக்கும்னா நீட் கொஸ்டின் எழுதிக்கோங்க அங்கே என்ன கீமோசென்சிட்டிவ் ஏரியாவில் என்ன இருக்கும் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 ஓகேவா அண்ட் H ப்ளஸ் அயான்ஸ் இந்த ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஒன்றா ஆக்டிவேட் ஆகும் என்ன ஆக்டிவேட் ஆகும் it activates in center which turns signals into rhythm center activate பண்ணோம் இந்த rhythm center activate ஆகும்போது என்ன சார் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ் இருக்கு இல்லையா ரிசெப்டார்ஸ் எழுதுறேன் பாருங்க நம்ம ரிசெப்டார்ஸ்ல there is something called aortic notch ஓகேவா aortic notch இல்ல ஆர்ச் இல்லனா carotid artery இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்டிக் ஆர்ச்சும் அப்புறமா வந்துட்டு there is something called artery ஓகேவா என்ன ஆர்டரினா carotid artery அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரிசெப்டர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் எதை ஆர்டிக் ஆர்ச்சும் அப்புறமா carotid artery ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணும் இந்த ரெண்டுமே ரெகக்னைஸ் பண்ணும் எதை ரெகக்னைஸ்னா சேஞ்சஸ் இன் CO2 அண்ட் H ப்ளஸ் சேஞ்சஸ் நடக்கும் அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் எந்த ரிதம் சென்டருக்கு வந்துட்டு இந்த சிக்னல் டிரான்ஸ்போர்ட் ஆகும் இது எல்லாமே கீமோ சென்சிட்டிவ் ஏரியா கீமோ சென்சிட்டிவ் அப்படின்னா சென்சிட்டிவ்னா ஒரு டச்சுக்கு நம்ம சென்ஸ் ஆகிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த கீமோ சென்சிட்டிவ்ல இந்த பேஸ் பண்ணி அதாவது CO2 H ப்ளஸ் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு வந்து சிக்னல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஓகேவா ரிசெப்டர்ஸ் வழியா ஓகேவா எங்கடா சாரி வெயிட் பண்ணுங்க இங்கே தானே யூடியூப் ஓகே ஸோ தட் இஸ் அபவுட் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ் there is something called respiratory disorders ஓகேவா respiratory disorders எங்க எழுதுறேன் சூப்பர் நிறைய பேர் நல்ல படிக்கிறீங்களேடா என்ன ஆச்சு உங்களுக்கு எக்ஸாமில்
நல்லா தான் ஆன்சர் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில், கரெக்டாக தான் சொல்கிறீங்க சீரியஸாக. அது எல்லாமே பேப்பரில் நீங்கள் போட்டாலே போதும்டா. நீங்கள் வாட் எவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா நான் எம்சிக்யூஸு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஐயோ இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஏய், disorders of respiratory system. ஸோ பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நீட் கொஸ்டினில் எம்ஃபைசெமா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். எனக்கே எம்ஃபைசெமா கேட்டிருக்காங்க நான் எழுதும் போது. எம்ஃபைசெமான்னு என்னது, ஸ்மோக்கிங்னால நம்ம ஆல்வியோவில் வந்துட்டு ஒரு பஃப்ட் ஆகிடும். அந்த ஸ்மோக்கிங்னால அந்த பஃப்னஸ் வர்றதுனால என்ன ஆகிடும்னா, இப்போ நான் இப்போ தேர்ட் இயரில் நான் படித்தேன் இந்த டாபிக். நாங்கள் வந்து ஜென்ரல் மெடிசன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து 4th இயரில் இருக்கும் ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி. பிடிஎஸ்க்கு வந்து 3rd இயரில் வந்து ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி இருக்கும். ஓகேவா? அப்போது நாங்கள் பேஷண்ட்ஸ் ஓபிடி பார்க்கும்போது ஒரு கேஸை ரெஸ்பிரேட்டரிக்கு பார்ப்போம், சிஎன்எஸ், ஜென்ரல் இதில் எம்பிபிஎஸ் எப்படி போவாங்க, நாங்களும் அங்கேயே போவோம். ஓகேவா? அங்கே பார்க்கும்போது எம்ஃபைசெமா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா, லங்ஸ் ஸ்கேன்லாம் பார்ப்பீங்களா, அப்போது அந்த பிளேஸில் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு அப்படியே ஒரு கிரேஷ், ஒரு பிளாக் ப்ரௌனிஷ் அப்பீரியன்ஸ் தெரியுது. எப்படின்னா அந்த ஆல்வியோலிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பஃப்டாக இருக்கும். பஃப்டான ஒரு குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பஃப்டு ஏன்னா இந்த கேஸஸ்னால அது பஃப்ட் ஆகிடும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஆக்சிஜன் வந்து ஆலியோக்கு வந்துட்டு போகாது, ரொம்ப கம்மியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10% ஆக்சிஜன் போகிற இடத்துல 1% தான் போகும். ஸோ அதனால என்ன, டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் அந்த பஃப்ட் அப்பீரியன்ஸ் வரும். கரெக்டு. ஸோ இதெல்லாம் ஸ்மோக்கிங். இப்போ டிஸார்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒரு பேஷண்ட் ஏஜ் 86, ஷி ஹேட் நிமோனியா. ஸோ இங்கே உங்களுக்கு டிஸார்டர்ஸில் நிமோனியா இருக்கா? ஆஸ்துமா, எம்ஃபைசீமா, ஆக்குபேஷனலி ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், இதுதான் இந்த 3 தான் வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது மட்டுமே பாருங்கள். டீட்டெயில் இதுக்கு மேலே டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இப்போதைக்கு தேவையில்லை. வேணும்னா நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா, இல்லை நான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஆஸ்துமா ஃபஸ்ட்டு பார்ப்போம். மோஸ்ட்டாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்குலாம் சின்ன வயசில் 8th 9th தே ஹேட் ஆஸ்துமா. ஓகேவா? ஸோ ஆஸ்துமா எதுக்கு வருது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆஸ்துமாஸ் பேசிக்கலி டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பஃப்டு இது வச்சுருப்பாங்க. அது பேர் என்னது, ஆஸ்துமா இன்னேலர் சம்திங் கால். அந்த வீசிங்க்கெலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் பேசிக்கலி டிஃபிகல்ட்டி, சடனாக டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஓகேவா? டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் ஆஃப் வாட்? இதனால் என்ன காஸ் ஆகும்? காசிங் இன் வீசிங். ஸோ இது வீசிங் எதுக்குன்னா, டியூ டு இன்ஃப்ளமேஷனால் தான் இது நடக்குது. ஓகேவா? டியூ டு இன்ஃப்ளமேஷன் எங்கே நடக்குது? இந்த ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்க்கு வந்து நம்ம ப்ராங்கி அண்ட் ப்ராங்கியோல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ப்ராங்கி அண்ட் ப்ராங்கியோல்ஸில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால தான், இப்படி ப்ராங்கி அண்ட் ப்ராங்கியோல்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால தான் இந்த ஆஸ்மான்றதே வருது, வீசிங். ஓகேவா? சரியா? ஸோ தட்ஸ் இட், யூ ஷுட் நோ அபவுட் இட். இஸ் பேசிக்கலி டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் காசிங் பை வீசிங் டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கி அண்ட் ப்ராங்கியோல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். எம்ஃபைசெமா என்சிஆர்டிக்கு ரொம்ப நீட்டில் நிறைய வாட்டி இந்த எம்ஃபைசெமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, எம்ஃபைசெமா பார்ப்போம். Emphysema is basically, what happens is they damage alveolar walls. இதனால என்ன ஆகும்னா, டிக்ரீஸ் இன் ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ரெஸ்பிரேட்டர் இது மேஜர் காஸ் ஆஃப் எம்ஃபைமாஸ் டியூ டு ஸ்மோக்கிங் இஸ் அ மேஜர் காஸ். ஓகேவா? ஸ்மோக்கிங். ஓகேவா? அதாவது ஸ்மோக்கிங் வாட்? சிகரெட் ஸ்மோக்கிங். சரியா? சிகரெட் ஸ்மோக்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இமேஜில், இல்லை சார் நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், இந்த இமேஜெல்லாம் நான் பார்க்க தயாராக இருக்கிறேன்னா ஒரு டயக்ராம் காட்டுறேன், ரொம்ப இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ எம்ஃபைசீமா லங்ஸ் பார்ப்போம் ஒரு வாட்டி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறது தான். நார்மலாக ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் டயக்ராமே தெரியாது. ஓகேவா? எப்போ இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா,
பேசிக்லி அந்த பேஷண்ட் இன்ஃப்ளமேஷன் அது ப்ராங்கியோல்ஸோ இல்லை ஆல்வியோவில் இருக்கும்போது தான் இது தெரியும். இல்லைனா அங்கே வந்துட்டு பிளாக்காக தான் தெரியும். எப்போ அந்த பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் இருக்கோ அப்போ தான் வந்துட்டு ப்ராங்கியோல்ஸ் அப்படியே கிளியராக தெரியும். இங்கே பாரு, ஒரு இதுதான் ஒரு காப்பி இமேஜ் பேஸ்ட் இமேஜ். இங்கே பாருங்கள், நார்மல் லங்ஸுக்கும் ஒரு எம்ஃபைசிமா இருக்கிற லங்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப முத்தி போனது க்ரானிக்கான லங்ஸு. ஆவரேஜாக எப்படி நார்மலான பேஷண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் அஃபெக்ட் ஆயிருக்கும், இல்லை இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் இந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது நார்மல், இந்த அஃபெக்டட், இது கம்ப்ளீட்லி அஃபெக்டட் எம்ஃபைசிமா லங்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங். யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஆஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எஸ், நெக்ஸ்ட்டு எம்ஃபைசிமா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஆக்குபேஷனல் அது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். இந்த ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸில் மெயினாக கலர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஆக்குபேஷனல் மெயினாக நம்ம பார்க்க போகிறது டஸ்ட்டு வழியாக. ஓகேவா? சர்டைன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த டஸ்ட்டுனால என்ன பார்க்கணும்னா நம்ம பாடியில் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த பாடி அதை கோப்பப் பண்ண முடியாது. நம்ம இந்த டஸ்ட்டு உள்ளே போக நம்ம கோப்பப் பண்ண முடியாது ஒரு பாயிண்டில். அப்போது என்ன ஆகும்னா தே காசஸ் இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் நடந்து, இன்ஃப்ளமேஷன் என்னது, டேலர் டியூபர் இன்ஃப்ளமேஷனில் ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் எனக்கு ஐடியா தெரியுமா? இன்ஃப்ளமேஷன் ஒரு ப்ராலிஃபரேஷன். ஓகேவா? ஒரு ப்ராலிஃபரேஷன் நடந்து என்ன ஆகும்னா இந்த ஃபைப்ரஸ் இருக்குல்ல, தட் இஸ் சம்திங் கால் இட் லீட்ஸ் டு ஃபிப்ரோசிஸ். இந்த இன்ஃப்ளமேஷன் நடந்து இட் காசஸ் ஃபிப்ரோசிஸ். ஃபிப்ரோசிஸ்னா என்ன ஆகும்? இட் லீட்ஸ் டு லங்ஸ் டேமேஜ். எனக்கு தெரிஞ்ச என்னோட பிடிஎஸ் ஃப்ரெண்டே, அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு இந்த மாதிரி தான் ஆக்குபேஷனலில் அங்கே வேலை பார்த்து அந்த டஸ்ட்டு உள்ளே போய் லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்க இறந்துட்டாங்க. எஸ். ஸோ அதனால் இந்த மாஸ்க்லாம் போடுறதுலோ எஸ்பிஎஃப் அந்த மாஸ்க்லாம் போட்டு அந்த இடத்துல வேறு பார்க்குறது இட் இஸ் வெல் அண்ட் குட். சரியா? வேறு வழி இல்லைல்ல. ஸோ வாட் தே ஷுட் வேர் ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ். ஓகேவா? இந்த ப்ரொடெக்ஷன் மேனுவலில் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதுதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்லி. சரியா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? நோ டவுட். ஸோ ஒன் இம்பார்ட்டண்ட் நீட் கொஸ்டின் நான் ஒன்று கொடுக்குறேன், ஒரே ஒரு எம்சிக்யூ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ், ஒன் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா இன்ஸ்பிரேஷன் அக்யூர்ஸ் வென் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரா பல்மனரி. ப்ளீஸ் கொஞ்சம் நான் கொஸ்டின் மட்டும் கேட்கறது மட்டும் கவனிங்க, நான் ஸ்பீடாக எழுதுறேன். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல்.
Intrapulmonary pressure is equal to atmospheric pressure. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து intrapulmonary அப்படியே intrapulmonary pressure is less than atmospheric pressure. பார்க்குங்க, atmospheric pressure. அப்புறம் intrapulmonary pressure is more than atmospheric pressure. அப்புறம் diaphragm relaxes. So choose the right option. இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன். தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். யா கரெக்ட். இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கரெக்ட். ஈஸியாக சொல்லிட்டீங்களே, சூப்பர். அப்புறம் வைட்டல் சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் பாரு. நேற்று எடுத்த டாப்பிக்லேருந்து வைட்டல் கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ் ஆர் IRV plus PV plus ERV, ERV plus RV, PV plus IRV plus ERV plus RV plus ERV, RV, RV, ERV. So B, C, D. Choose the right option. Option A correct. IRV, inspiratory reserve volume, tidal volume, expiratory reserve volume, it is the vital capacity. Good. Super. இன்னும் ஒரு கொஸ்டினில் முடிக்கிறேன். ஒரே ஒரு லாஸ்ட் ஃபைனல் MCQ. ஓகேவா? தேர்ட் MCQ வந்துட்டு, ஸோ ஆக்சிஜன் O2 வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல்ல நம்ம பாடியில், அதில் நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்சி ஹீமோக்ளோபினில் எத்தனை % O2 இருக்கும்? ஆக்சி ஹீமோக்ளோபினில் ஆப்ஷன்ஸ் ஆர் 96%, 97%, C 90%, D 10%. தெரியுமா? தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்ல ஆக்சுவலி உங்களுக்கு டீட்டெயிலாக. 97%. சரியா? கரெக்ட். டி. ஓகே. இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் சொல்லலை, பட் நான் இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு அந்த டாப்பிக்கு. நம்ம லங்ஸில் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். நான் இது சொல்லனா உங்களுக்கு நாளைக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் லங்ஸ், இது உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்லலை, தப்பு பண்ணிட்டேன். டோட்டல் ஏரியா ஆஃப் ஆல்வியோலர் லங்ஸ், சர்ஃபேஸ். ஓகேவா? ஆல்வியோலர் லங் சர்ஃபேஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஹியூமன் லங்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி நம்ம ஆல்வியோர் சர்ஃபேஸ் எவ்வளோ நம்ம ஹியூமன் லங்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 80 m². ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 80 m². சரியா? 80 m². Yeah, that's it for today. Please, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ in the comment section. இதோட ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் முடிஞ்சிருது. டாப்பிங் முடிஞ்சிருச்சுப்பா. யா, டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏண்டா ஒரு 2 minutes தரேன்டா, ஏதோ யோசிச்சு கூட கேளுங்க. கிளம்புறீங்க? பாய். நாளைக்கு சண்டே லீவு, படம் பார்க்க போகிறீங்களா? எஸ். ஸோ ஓகே, இல்லைண்ணா சரி, ஆல்ரைட், வாட் எவர் இட் இஸ், ஸ்டடி ஹார்ட், ஒர்க் ஹார்ட், எக்ஸசைஸ் தயவு செஞ்சு மினிமம் 15 to 35 minutes எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி ஒர்க் அவுட் இஸ் இம்பார்ட்டண்ட். குட் ஃபுட், நோ ஜங்க் ஃபுட், டெய்லி ஸ்டடி, 10 minutes மெடிடேஷன். இது 4 திங்கும் எவ்ரிடே எனக்காக பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய MCQs ஒரு டாப்பிக்கும் நான் பண்ணுறேன். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ஓகேவா? எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல இத்தனை நாள் வரைக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே செலக்டடாக எடுத்து என் ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. குட் ஈவினிங், குட் நைட், பாய். பாய்டா ஸ்டூடெண்ட்ஸ், பாய். ஓகே, பாய்.